வணக்கம் நண்பர்களே, தடகளை உடைய சரித்திரமடை சேனலுக்கு உங்களை வரவேற்பதை பிரமோதித்துக் கொள்கிறேன். வாங்க நண்பர்களே, இன்னைக்கு ஒரு அருமையான செய்தி பற்றி பார்க்கலாம். இன்னைக்கு அதை பற்றி பார்க்க போறோம்னா, சபரிமலை தரிசனத்துக்கு எப்படி ஆன்லைன்ல டிக்கெட் புக்கிங் பண்றது எங்க போய் பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ண பாருங்க, ஒவ்வொரு தகவலும் ரொம்ப இம்பார்ட்டானது. வாங்க, ஃபர்ஸ்ட் கூகுள் ஓப்பன் பண்ணிக்கங்க. அதுல சர்ச் டைப் யூஆர்எல் இருக்கும். அதுல சபரிமலா online.organization டைப் பண்ணுங்க. அப்படி டைப் பண்ணதும் இதே ஒரு பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் பாருங்க, சபரிமலா online.organization இருக்குது. இதை கிளிக் பண்ணி உள்ள வாங்க. இப்படி உள்ளதுக்கு அப்புறம் இதே ஒரு பேஜ் தான் ஓப்பன் ஆகும். உங்களுடைய மொபைல் நம்பரும் பாஸ்வேர்டும் கேட்கும். ஆல்ரெடி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தா உங்களுடைய மொபைல் நம்பர் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணியாங்க. அப்படி ரெஜிஸ்டர் பண்ணனா நியூ யூசர் ரெஜிஸ்டர் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அப்படி கிளிக் பண்ணி வந்ததுக்கப்புறம் இதே மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ண சொல்லுவோம். ஆட் ஃபோட்டோ கொடுத்து உங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபஸ்ட் நேம், உங்களுடைய நேமை கரெக்ட் ஃபஸ்ட் நேம் டைப் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் நேம், உங்கள் லாஸ்ட் நேம் டைப் பண்ணிக்கோங்க. உங்கள் இன்சிலேருந்து இன்சில் இதில் போட்டுக்கோங்க. அடுத்தது மொபைல் நம்பர் டைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 10 டிஜிட் மொபைல் கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஓடிபி வரும். நெக்ஸ்ட் டேட் ஆஃப் பர்த் கேட்குது. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்னவோ கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஜெண்டர், உங்கள் ஜெண்டர் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து அட்ரஸ்ஸு, உங்கள் அட்ரஸ் எல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. கண்ட்ரி கேட்குது, நீங்கள் எந்த கண்ட்ரியோ ஃபில் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்கள் வந்தால் மெயில் ஐடி கம்பல்சரி வேணும். அடுத்து உங்களுடைய ஸ்டேட்டு, உங்களுடைய டிஸ்ட்ரிக் கேட்குது, அது கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பின்கோடு, உங்கள் பின்கோடு கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்து ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப் கேட்குது. ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, பாஸ்போர்ட்டு, இதில் 3 எதுவோ அது ஃபில் பண்ணிக்கோங்க. நான் ஆதார் கார்டு கொடுக்குறேன். கீழே ஃபோட்டோ ஐடி நம்பர் கேட்குது. மேலே என்ன அப்லோட் பண்ணீங்களோ ஆதார் கார்டு அப்லோட் பண்ணால் அந்த ஆதார் கார்டு நம்பர் டைப் பண்ணுங்கள். ஓட்டர் ஐடி அப்லோட் பண்ணால் ஓட்டர் ஐடி நம்பரை கீழே டைப் பண்ணுங்கள். அடுத்து பாஸ்போர்ட்னா பாஸ்போர்ட் நம்பரை கீழே டைப் பண்ணுங்கள். அடுத்து மெயில் ஐடி கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. நீங்கள் அதர் தென் இந்தியா வந்தால் மெயில் ஐடி கம்பல்சரி வேணும். இது ஆப்ஷன் தான். இப்போ கிரெடிட் பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. அதே பாஸ்வேர்டை கீழே டைப் பண்ணிக்கோங்க. அக்ரி கொடுத்து சப்மிட் பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போ உங்கள் மொபைலுக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி கரெக்டாக கொடுத்து சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் கரெக்ட் ஆயிரும். யூசர் ஐடி உங்கள் மொபைல் நம்பர், பாஸ்வேர்டு நீங்கள் டைப் பண்ணது. நெக்ஸ்ட் உங்கள் மொபைல் நம்பரும் பாஸ்வேர்டும் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. அப்படி லாகின் பண்ணும்போது இது ஒரு பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் பாருங்கள், விர்ச்சுவல் கியூன்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணி உள்ள வந்துடுங்க. அடுத்தது இதில் பாருங்கள், செலக்ட் டேட் கேட்குது. நீங்கள் என்னைக்கு சபரிமலை போகிறோன்னு கேட்குது. இதில் பாருங்கள், நிறைய டேட் ஃபில் ஆகிக்குது. ரெட் கலரில் இருக்கிறது நீங்கள் டிக்கெட் புக் பண்ண முடியாது. கிரீன் கலர் இருக்கிறத புக் பண்ண முடியும். நம்ம கிரீன் கலர் இருக்கிறது உங்களுக்கு எது வேணுமோ புக் பண்ண. நெக்ஸ்ட் செலக்ட் ரூட் கேட்குது. 3 விதமான ரூட் கொடுத்துக்கிறாங்க. உங்களுக்கு எந்த ரூட்டோ அதை கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் பம்பா கொடுத்து நான் 4 கிலோமீட்டர் கொடுத்துருது, அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். அது அவைலபிலிட்டி டைம் கேட்குது. 4 to 5, 5 to 6, 6 to 7 அப்படி ஃபுல்லாக கேட்குது. அதுக்கு அவைலபிலிட்டி கொடுக்குறாங்க கீழே. அதுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே செல்ஃப் அதர்ஸ்னு 2 ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் செல்ஃப் கொடுத்தனா நீங்கள் மட்டும் உங்களுக்கு மட்டும் டிக்கெட் புக் ஆகும். அதர்ஸ்னா 5 பேர் வரைக்கும் புக் பண்ணிக்கலாம். 5 பேர் வரைக்கும் புக் பண்ணால் அதர்ஸ் கொடுத்து ஆடு பில்கிரிம்ஸ் இருக்குது, அதை கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் அவங்களுக்கு திரும்ப அவங்களுடைய நேமு, லாஸ்ட் நேமு, அப்படி அவங்களுடைய மொபைல் நம்பர், அவங்க ஜெண்டர் இருக்கும், திரும்ப டேட் ஆஃப் பர்த்து, அப்படி நம்ம எப்படி ஃபில் பண்ணோம் அதே மாதிரி தான் வரும். ஃபோட்டோ ஐடி ப்ரூஃபு கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஐடி ப்ரூஃப் நம்பர் அட்டன் பண்ணணும். அடுத்து லாங்குவேஜ், அடுத்தது ஸ்டார், அது நம்ம அவனுடைய என்ன நட்சத்திரம்னு கேட்குது, அதெல்லாம் கேட்கும், அதெல்லாம் ஃபில் பண்ணியாங்க. அடுத்தது அட்ரஸ்ஸு, அடுத்து கண்ட்ரி, ஸ்டேட்டு, பின்கோடு, எல்லாம் கேட்குது, கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. திரும்ப அங்கே ஃபோட்டோ ஆட் பண்ண சொல்லியிருக்குது.
ஏர் கொடுத்துட்டு ஏர் கொடுத்துருங்க. கீழே வந்து ஒரு சில கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, இந்த ரெட் மார்க்ல மார்க் பண்ணதெல்லாம் மேனட்ரின்னு கொடுத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபோட்டோ வந்து 1 MB இருக்கணும். ஜேபிஜி ஃபார்மெட்டு, ஜேபிஜிபி, பிஎன்ஜி, ஜிப் இந்த ஃபார்மெட்டில் தான் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. அடுத்தது பிமெயில் வந்து ஏஜ் பிட்வீன் 10 to 60 வரைக்கும் நாட் அலோன்னு சொல்லிக்கிறாங்க. 10 வயசுலேருந்து 50 வயசு பெண்கள் வந்து நாட் அலோன்னு சொல்லிக்கிறாங்க. 5 வயசுக்குள்ள குழந்தைங்களுக்கு வந்து விர்ச்சுவல் கியூ புக்கிங் வந்து நாட் டிக்குன்னு சொல்லிக்கிறாங்க. புக் கொண்டு யார் கொடுத்துருங்க. நான் வந்து ஒரு செல்ஃப் மட்டும் புக் பண்ணுறேன். செல்ஃபும் கொடுத்துட்டு கீழே வந்துடுறேன். கீழே வந்து பிரசாதம் டீட்டெயில் கேட்குது. உங்களுக்கு ஏதோ பிரசாதம் வேணும்னா செலக்ட் பண்ணிக்காங்க. அரவான்னா 2 கொடுக்குறேன். 2 வந்து 200 ரூபா. நெக்ஸ்ட் வந்து அப்பம் கேட்குது. அப்பம் வந்து 1, அது 45 ரூபா. அபிஷேகம் நீ கேட்குது, அது 100 ரூபா. கொடுத்துட்டு உங்களுக்கு வேணா செலக்ட் பண்ணிங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அது கொடுத்துட்டு கீழே வந்து ப்ரொசீன்னு ஒன்று இருக்கு, இதே மாதிரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட்டு கீழே திரும்ப ப்ரொசைட் கொடுங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து உங்களுடைய ட்ரான்ஸ்ஃபர் ஐடி சக்ஸஸ்ஃபுல்னு வரும். கீழே வந்து டவுன்லோட் ஆப்ஷன் கொடுக்கும், அது கூட டவுன்லோட் பண்ணிக்காங்க. திரும்ப வந்து ஹோம் பேஜ் வந்துடுங்க. ஹோம் பேஜ் வந்ததுக்கப்புறம் வந்து லேட்டஸ்ட் அப்டேட் கொடுத்துறாங்க. இதனுடைய லேட்டஸ்ட் அப்டேட் தான் தெரிஞ்சுக்கலாம். நம்ம திரும்ப லாகின் பண்ணி விடலாங்க. வேற என்ன ஆப்ஷன் பார்க்கலாம். விர்ச்சுவல் கியூ வந்து டிக்கெட் பண்ணுறது, அடுத்து காணிக்கை இதெல்லாம் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பஸ் புக்கிங், அடுத்து பில்கிரிம் கைட்ஸ் இருக்குது. நம்ம வந்து பஸ் புக் வேணா புக் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து காணிக்கை வேணா சேர்த்துக்கலாம். இந்த ஆப்ஷன்லாம் அதில் இருக்குது. கீழே வந்து ரீசெண்ட் அப்டேட் எது இருந்தாலும் கொடுத்துக்கிறாங்க, நம்ம செக் பண்ணிக்கலாம். அப்போ செக் பண்ணிக்காங்க. ஓகே நம்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்சா மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் இன்னும் வேணா பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட் மற்றும் ஜெண்டர் கவர்மெண்ட் எந்த ஸ்கீம் பற்றி தெரிஞ்சுக்கனாலும் கமெண்ட் பண்ணுங்க. அப்போ வீடியோவில் அந்த ஸ்கீம் பற்றி நெட்டில் போடுறேன். நன்றி, வணக்கம்.